மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அண்ட் இன்னைக்கான முக்கியமான செய்தி அரசியல் களத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களுடைய சைட்லேருந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான விஷயங்கள் கசிஞ்சிருக்கிறதும், அதற்கு பின்னணியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீகோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சிக்கலில் திரும்ப திரும்ப திருமாவளவன் அவர்கள் சிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கவே பாவமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்துருக்கிற அந்த 10 நாள் கெடு முடிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும், நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறதையும், அண்ட் முக்கியமான நிறைய அரசியல் நிகழ்வுகளை இன்னைக்கு அப்படியே சுட சுட உங்கள் எல்லாத்துக்கும் நியூஸாக சொல்லிட்டு இருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா. பாமக தலைவருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவங்களுக்காக இவர் போறாரு. அந்த சமயத்துல அவர் காரை விட்டு இறங்கும் போதே ஒரு பெரிய தாக்குதல், லைக் பெரிய பெரிய கல்லுங்கெல்லாம் வருது. அவர் தூக்கி அவர் தலையிலேயே போடுறதுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் செருப்பு வர்றதும், ஒரு பக்கம் கல்லுகள் வீசப்படுறதும், குச்சி கட்டை அப்படின்னு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு தாக்குறாங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாத்தையும் தாங்கிட்டு அந்த காலத்துல சிங்கம் மாதிரி நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை எப்படி தற்காப்போட பாத்துக்கணும் அப்படிங்கிறது சிறப்பு மிக்க அவர் பண்ணாரு. இன்னைக்கு அவருக்கான பாராட்டு அப்படிங்கிறது பயந்து ஓடல பாருங்க. அவரு சூப்பர், அவரு நின்று பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரை பெருமையாக தான் பேசி இன்னைய வரைக்கும் இப்போ ரொம்ப லேட்டஸ்டாக நடந்த விஷயம் இது. அவ்வளோ பாராட்டுகளை அவருக்கு சொல்லிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஆனாலும் என்ன நடந்துச்சு, அவருக்கு இப்போது எப்படி உடல் நலம் இருக்குது, ஓகேவா அவர் அப்படிங்கிறத கூடிய விரைவில் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரீசெண்ட் டேஸ்லேயே அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு, நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாரு, என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பே இல்லை, என்னுடைய உயிருக்கு எது நடந்துச்சுனாலும் இவங்களாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயிர் பற்றியும் அச்சம் பற்றியும் மிரட்டல் பற்றியும் தெளிவாக நிறைய மீடியாஸில் போட்டு உடைச்சாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுடைய குலத்தை சார்ந்தவங்க, நம்ம ஜாதியை சார்ந்தவர்களாலேயே நம்மளுக்கு பிரச்சனைங்கிறது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற கூடுதல் விஷயத்தையும் அவர் சொன்னார். ஸோ முழுக்க திருமாவளவன் அவர்களால் தான் இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா இவங்களுடைய கேஸ்டில் இருக்கிற நபர்கள் நம்மளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது, திமுகவை நீங்கள் நம்ம எதுக்காக அதில் போய் இணைஞ்சோம் அப்படிங்கிறத மறந்துட்டு நீங்கள் முழுக்க அவங்களுக்காகவே திமுகவினராகவே மாறுறது அப்படிங்கிறது சரியில்லையேன்னு சொல்லிட்டு தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பல நபர்கள் ஒரு மாதிரி யோசிச்சு நாம் தமிழர் கட்சி பக்கம் கொஞ்சமாக சாய ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கணும், இன்னைக்கு வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லி எங்களை தள்ளிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர எங்களுக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கூடுதல் கேள்விகளை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கிற அந்த சமூகத்தினர் எல்லாரையுமே வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம இப்படிலாம் இருக்கணும், மாறுதல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமூகத்தை சார்ந்த இன்னொரு நபர் வேற ஒரு கேம்பெயின் பண்ணி இருக்கிற நபர்களை வேற பக்கம் அப்படியே சாய்ச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய கோபமாக இருக்கலாம். புரட்சி தமிழகம் கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இவர் அப்படியே கொஞ்சமாக சாய்க்கிறாரு. ஸோ இது திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மாதிரி பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ப்ளஸ் அவங்கள பற்றி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் என்ன ஆகுது அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களால் வழங்கப்படுது. இது எல்லாமே இருக்கிற காண்டு தான் இது நடந்ததுக்கான காரணம் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நான் கொஞ்சமாக பேசுகிறேன், நான் நாம் தமிழர் கட்சி சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஏர்போர்ட் மூர்த்தி நகர்வுகள் காட்டிகிட்டு இருந்தார் இல்லையா. இந்த ஒரு சுச்சுவேஷன் முழுக்க திருமாவளவன் அவர்களுக்கு பிடிக்காது. நாம் தமிழர் கட்சினா சுத்தமாக பிடிக்காத கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களுடைய கட்சி தான். ஸோ நம்மளுக்கு இவர் சொல்கிற ஒரு விஷயம், நம்மளை யாரெல்லாம் எப்படியெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களாம் செருப்பை தூக்கி அடி, அப்படி அடி, இப்படி அடி அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அவரை தாக்கினாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது திடீர்னு அவரை திடீர்னு அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே முழுக்க பிளான் பண்ணி பண்ண விஷயங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே இருக்கிற நபர்கள் சொல்கிறதா இப்போ செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஊடகங்கள் எல்லாருமே பயங்கரமாக இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னாச்சு யாரால் நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீகோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசல்ட்டோட நியூஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணுவோம். பட் இது ரீசெண்டான ஒரு நியூஸ். அண்ட் 4 நபர்களையும் இவர் ஒத்தால சூப்பராக சமாளிச்சிருக்காரு அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல். இந்த ஒரு நேரத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய ப்ராஜெக்ட் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு எல்லாமே படும் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 10 நாள் தான் கெழு வச்சுருக்கேன். எடப்பாடியார் 10 நாளில் போன அதிமுகவினர் எல்லாரும், அதாவது பிரிஞ்சு போன அதிமுகவினர் எல்லாரையுமே திரும்பவும் கூட்டிகிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை மாற்றணும், 10 நாளில் மாற்றலைன்னா அப்புறம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு.
சரி நேற்று வரைக்கும் ஐயோ 10 நாள் அவர் மாற்றியே ஆகணும், எடப்பாடியாருக்கு இது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம், எடப்பாடி என்ன பண்ணுவாரோ தெரியல, இது எப்படி சமாளிப்பாரோ தெரியல அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த டாக் இன்னொரு சுச்சுவேஷனுக்கு அப்படியே ஒரு பெரிய டிபேட் ஸ்டேஜாக மாற்றிட்டு இருக்காங்க. லைக் ஒரு ஊடகம் இதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க, அண்ட் இன்னொரு பக்கம் சரி ஓகே என்னதாங்க சொல்யூஷனு, இப்போ அவர் 10 நாள் அவர் விதிச்ச கெடுவில் இவர் ஒன்றுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஒன்றும் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னன்னா மேலிடமான டெல்லி தலைமை, அதாவது அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் எடப்பாடியார் மேலே அவ்வளோ சப்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ இவரும் அவங்கள நம்பி தான் இருக்காங்க, அவங்களும் இவங்கள நம்பி தான் இருக்காங்க. 120 தொகுதிகளை முடிச்சிட்டார் எடப்பாடியார். 120 தொகுதிகளையும் கூட்டம் அப்படிங்கிறது அலமோதுது, மாதிரி தெரியுறாங்க மேலே ட்ரான் கேமராஸ் வச்சு பார்க்கும்போது. இவ்வளோ நபர்களும் பணம் கொடுத்தாங்க தீபிகா அப்படின்னு சொன்னீங்கன்னா, பணம் கொடுத்துருந்தாலுமேவும் இவ்வளோ பேர் எங்கேருந்து வருவாங்க? இப்போது இந்த கட்சியினுடைய கேம்பெயின் லைக் இந்த கவர்ச்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது திமுக மேலே இருந்தாங்க. இப்போ அதிமுக அவங்க கிட்டத்தட்ட அவங்க கிட்ட நெருங்கி அவங்கள தாண்டி கிராஸ் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறது எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேவே சொல்லுதான். ஸோ இந்த அளவுக்கு 120 தொகுதிகளை முடிச்சு உங்களுக்கு தேவை இதுதான், உங்கள் தேவையை நான் பூர்த்தி பண்ணுறேன், உங்களுக்கான பிரச்சனைகளை நான் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் ஆன் ஸ்க்ரீனில் ஒரு பெண்கள் அணி அதிகமாக இருக்கா அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் பேசுறது, ஆண்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுறது, இப்போ முந்திரி அதிகமாக இருக்கிற ஊருக்கு போகிறாரா உங்களுக்கான மிஷினை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுறது, நெசவு தொழில் செய்கிற ஊராது அவங்களுக்கான வேலைகளை அதிகமாக பேசுறது, எலுமிச்சம்பழம் அதிகமாக விளையிற ஒரு இடம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மிஷினை நான் வாங்கி தரேன், உங்களுக்கான ஆள்கள் அதிகமாக உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வேவை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், உங்களுக்கு திமுக இதை செய்யலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துலையும் நின்று அடித்து பேசும் வகையில் அவர் தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ மக்கள் எல்லாரும் இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் புகுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவர் சொன்ன அந்த 10 நாள் முடிஞ்சாலும் கூட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன? மொத்தமாக 3 பேர், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா, இவங்க தான் மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ இவர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிற மாதிரியே இவங்க 3 பேரும் திரும்ப வரணும்னா இபிஎஸ்ஸை மட்டும் குறி வச்சு அவர் பேசுனது தப்பு, அவர் ஒத்துக்க மாட்டாரு, அவர் சரியில்லை, அவர் இவ்வளோ அடமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பக்கமும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு மக்களே ஏற்றுக்கிறாங்கன்ற சுச்சுவேஷனை தாண்டி இந்த 3 பேரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இந்த 3 பேரும் அப்பா இவர் தான்ப்பா நம்மளுடைய எடப்பாடி, இவர் தான்ப்பா நம்மளுடைய சிஎம், இவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க 3 பேரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஈவன் செங்கோட்டையன் அவர்களையும் சேர்த்துக்கணும், இந்த 4 பேரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா? நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் அவர் ஜெயிலுக்கே அவர் இந்த இதை விட்டு விலகியே போயிட்டு வந்துட்டாரு. ஒரு வாட்டி கட்சியிலேருந்தே வெளில போயிட்டு திரும்பவும் சேர்க்கப்பட்டுக்கிட்ட நபர் அவர், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி கூட இப்போது இது ரொம்ப 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 தேவையான ஒரு சுச்சுவேஷன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத காலங்கள் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற ஒரு விஷயமும் வெளியே கசிஞ்சு தப்பாக போவே கூடாது. உள்ளே இருக்கிற உட்கட்சி மோதல் உள்ளேயே தான் இருக்கணுமே தவிர வெளியில் கசையவே கூடாது. பாஜக எடுத்துக்கோங்க, உள்ள பல பிரச்சனைகள் வரும். ஒரு பிரச்சனையாவது வெளியில் சிந்த விட்றாங்களா, செதற விட்றாங்களா, ஆட்கள் வெளியே போகிறாங்களா வராங்களா? ஒன்றுமே கிடையாது. பிடிக்கலையா டப்புன்னு வெளில மூவ் ஆன் ஆகிட்டு வந்துட்டே இருக்கிறது. உள்ளே இருக்கிற ஆட்களை குறை சொல்கிறதோ மாற்றி மாற்றி பேசுகிறதோ அவங்க கிட்ட கூட கிடையாது. திமுகவில் அவ்வளோ பிரச்சனைகள் கூட்டணிக்குள்ளே நடந்தாலும் எங்கேயாச்சும் ஒரு விஷயமாவது எப்படியாவது வெளியில் பிச்சுக்கிட்டு வர அளவுக்கு இருக்கா? கிடையாது. ஆனால் அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா இப்போ ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னா எடப்பாடியார் தான் முக்கியமான காரணம். அவர் இல்லைனா அன்னைக்கே சசிகலா அவர்கள் கட்சியை தூக்கியிருப்பாங்க, ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது சிதைச்சிருப்பாங்க, டிடிவி அவர்கள் வேற மாதிரி போயிருப்பாரு, எடப்பாடியார் எனக்கு என்னன்னு போயிருப்பாரு. ஸோ எல்லாமே வெவ்வேறு திசையில தான் போயிருக்குமே தவிர எடப்பாடியார் இருக்கிறதுனால தான் அந்த கட்சி இருக்குது. மீதி இருக்கிற நபர்கள் அவங்கவுங்க பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டோட்டலாக எல்லா மக்களும் எடப்பாடின்னு பார்க்கும்போது ஒன்றா இணைஞ்சு இந்த 3-4 நபர்கள் மட்டும் தூரம் கட்டப்பட்டது ஏன் அப்படின்னு வரும்போது இவங்களும் எடப்பாடியாரை பொதுச் செயலாளர் இவர் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இவர் அக்செப்ட் பண்ணுவார். இல்லை நான் கட்சிக்குள்ளே வரணும், நிபந்தனையே இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே வந்தாலுமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 என்ன இருக்குது, ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் எடப்பாடியோடைய மைண்ட் செட்டு. ஸோ என்னை நீங்கள் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த டார்ச்சர்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக அவர் இருக்கார். உட்கட்சி மோதல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியும் தெளிவுபட இருக்குது. இந்த மாதிரி 2 பேரும் இடிச்சுக்கும் போது நம்ம மக்களாகிய நம்மளும் சரி, ஊடக நண்பர்களும் சரி,
எல்லாரும் ஆளாளுக்கு என்ன வார்த்தைகள் பேசினாலும் எடப்பாடியாருடைய கிளாரிட்டி அப்படிங்கிறது தெளிவாக வச்சிருக்காரு அவருடைய மைண்டில். நம்ம இறங்கியே வரக்கூடாது அப்படிங்கிறது. இதில் இன்னொன்று, ஒரு நிபந்தனை இல்லாமல் அவங்க உள்ளே வரணும் அப்படின்னா 3 பேரும் பொதுச் செயலாளர் இவர் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்குள்ளே உள்ளே சேர்த்துப்பாங்க. இன்கேஸ் அவங்க இல்லை, அவர் நிற்கலாம், அவர் எப்படி அப்படின்னு நினச்சாங்கன்னா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக நம்ம எல்லாருக்குமே புரியுது, தெரியுது. பட் இதை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நடக்கிற ஒரு விஷயங்களும் திமுகவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எலெக்ஷன் டைமில் நம்மளாம் அவங்களுக்குள்ள சண்டையே மூட்ட தேவையில்ல, அவங்களே மூட்டிக்கிட்டு அவங்களே கட்சியை இழுத்து மூடிட்டு போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும் அளவில் அவங்களுக்கான ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் செங்கோட்டையன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் இருந்துச்சு அப்படிங்கிறது பிரதான ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். 2026 தேர்தலில் யார் அந்த ஹாட்டான ஒரு சீட்டை பிடிப்பாங்க அப்படிங்கிறது செம்ம பெரிய ஒரு டிபேட்டான ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. திமுகவா, அதிமுக, என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக அதிமுகவா, இல்லை நாம் தமிழர் கட்சியா, தமிழக வெற்றி கழகமா, ஆளுக்கு அவங்களுடைய எஃபிஷியண்டான ஒர்க் ஸ்டேஜஸை போட்டுட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். தினமும் வர முக்கியமான விஷயங்கள், முக்கியமான அரசியல் செய்திகள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ட் நிகழ்கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.